இன்றைக்கி நீங்கள் என்ன கதை கேட்க போகிறீங்க அப்படின்னா 2021 சைக்காலஜிக்கல் த்ரில்லராக ரிலீஸ் ஆன இந்த கதையை பற்றி சொல்லணும் அப்படின்னா, மனநல மருத்துவராக இருக்கிற கதையின் நாயகன் டேவிட், அவரோட மனைவி ஆடில், திருமணமாகி கணவனை பிரிஞ்சு இருக்கிற லூயிஸ், இவங்க 3 பேருக்குள்ளேயும் நடக்கிற சம்பவங்களை தான் இன்றைக்கி நீங்கள் கேட்க போகிறீங்க. எண்டிங் கிளைமேக்ஸ் யாரும் எதிர்பார்க்காத அளவில் இருக்கும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கதையோட ஆரம்பத்தில் லூயிஸை தான் காட்டுறாங்க. லூயிஸ் தன்னோட பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக நைட் கிளப்புக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கா. அப்படி கிளம்புறவ தன்னோட பையனை பக்கத்து வீட்டில் இருக்கவங்க கிட்ட பார்த்துக்க சொல்லிட்டு பாருக்கு கிளம்புறான். பாருக்கு போனதுக்கப்புறம் தான் தன்னோட பாய் ஃப்ரெண்ட் வரலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்புறான். சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ண ட்ரிங்கை குடிச்சிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பும்போது தெரியாமல் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மேலே இடிச்சிடுறா. இடிச்ச உடனே ஐயோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆர்டர் பண்ண ட்ரிங்க்கும் அவளை வாங்கி கொடுத்துட்றா. வாங்கி கொடுத்துட்டு கிளம்பும்போது அந்த ஸ்ட்ரேஞ்சர் நம்ம வேணால் கொஞ்ச நேரம் பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. பேசி முடிச்சதுக்கப்புறம் 2 பேரும் கிளம்பும்போது 2 பேரும் கண்ணிலேயே பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரேஞ்சர் லூயிஸை கிஸ் பண்ணிடுறான். கிஸ் பண்ண அவன் சடனாக இல்லை என்னால் இது முடியாது, சாரி மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். லூயிஸும் சரி என்ன ஆச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து கிளம்ப அடுத்த நாள் காலையில் லூயிஸ் தன்னோட ஆஃபீஸ்க்கு கிளம்புறான். அப்படி கிளம்புற தன்னோட ஆஃபீஸ்க்கு புது டாக்டர் ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்க ஒய்ஃபெல்லாம் வந்திருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட வேலை பார்க்குறவங்க சொல்ல யாருன்னு சொல்லிட்டு இவளும் போய் பார்க்குறா. பார்த்தா தான் தெரியுது நைட்டு கிஸ் பண்ணவன் இந்த இடத்துல வந்திருக்கானே, அதுவும் நமக்கு பாஸா வேற வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே சடனாக அவள் ரெஸ்ட் ரூமில் போய் ஒளிஞ்சுக்கிறான். அப்படி ஒளிஞ்சுக்கிற அவங்க போனதுக்கப்புறம் தான் அந்த இடத்த விட்டே கிளம்புறா. அடுத்த நாள் காலையில் லூயிஸ் தன்னோட பையனை ஸ்கூலில் விட்டுட்டு ஆஃபீஸ்க்கு வரான். ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கப்புறம் தான் தன்னோட பாஸை மீட் பண்ணுறான். மீட் பண்ணுற பாஸுக்கு உடனே ஷாக்கு. ஐயோ என்ன கிஸ் பண்ணவ இங்கே இருக்கா, யார் என்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ் கேட்டால் நான் தான் அவங்க செக்ரட்டரியாக இருக்கேன், நேற்று நான் அவங்கள பார்த்தேன் ஆனால் என்னால் பேசிக்கிற முடியலை அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்போ தான் 2 பேருமே இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்க. என்னோட பேர் டேவிட் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான். இவனும் தன்னோட பேர் லூயிஸ் அப்படின்னு சொல்லி 2 பேரும் இன்ட்ரோ ஆகிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் தனக்கு ஒரு பையன் இருக்கிறதாவே லூயிஸ் டேவிட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறான். சரி நமக்குள்ளே நடந்தது வெளியே யாருக்கும் தெரிய வேணாம் அப்படின்னும் சொல்லிக்கிறாங்க. 2 பேருமே ட்ரிங்க் பண்ணியிருந்தோம், அது ஏதோ தற்செயலாக நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அப்போதைக்கு அந்த பேச்சை முடிச்சுக்கிறாங்க. லூயிஸ்க்கு நைட்டில் தூங்கும்போது எப்போவுமே ஒரு கெட்ட கனவு ஒன்று வரும். அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதியும் இருக்குது. இதை பற்றி லூயிஸ் வேறு யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணிக்கிற மாட்டான். அடுத்த நாள் காலையில் டேவிட் ஆஃபீஸ்க்கு கிளம்பும்போது தன்னோட மனைவியான ஆடிலை காட்டுறாங்க. அப்போ ஆடிலுக்கு ஒரு மாத்திரை ஒன்று சாப்பிட சொல்லி டேவிட் கொடுக்குறாரு. மனநல மருத்துவராக இருக்கிற டேவிட் தன்னோட மனைவிக்கே ஏன் ஒரு டேப்லெட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கதை போகிற போக்கில் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதே நாளில் லூயிஸ் தன்னோட பையனை ஸ்கூலில் விட்டுட்டு அந்த வழியாக வந்துக்கிட்டு இருக்கும்போது தெரியாமல் ஒருத்தர் மேலே இடிச்சிட்றா. இடிச்சதுக்கப்புறம் தான் அவங்க ஃபேஸை பார்க்குறா லூயிஸ். இது டேவிட்டோட மனைவி ஆடில் தானே. அதுக்கப்புறம் சாரி கேட்டுட்டு 2 பேரும் இன்ட்ரோ ஆகிக்கிறாங்க. என்னதான் இன்ட்ரோ ஆனாலும் லூயிஸ்க்கு ஆடில் கூட பேசுகிறதுக்கு விருப்பம் இல்லை. சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி லூயிஸ் கிளம்பும்போது ஆடில் நம்ம வேணால் ஒரு காஃபி சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி ஆடில் கேட்க சரி ஓகே ஃபஸ்ட்டு மீட்டிங்கை அவாய்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்து காஃபி குடிக்கிறாங்க. அப்படி காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது டேவிட் கால் பண்ணுறாரு. நான் இந்த மாதிரி வெளியே இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆடில் சொன்னதும் யார் கூட இருக்க என்ன அப்படின்னு சொல்லி டேவிட்டும் டென்ஷன் ஆகுறான். சரி நான் உனக்கு 2 மணிக்கு கால் பண்ணுவேன், நீ வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொன்னதும் சரி ஓகே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிலும் அங்கேருந்து சீக்கிரமாக கிளம்புறான். கிளம்பும்போது லூயிஸோட நம்பரை கேட்டு வாங்கிக்கிறான். அப்படி கேட்டு வாங்கிக்கிற நம்ம 2 பேரும் மீட் பண்ணதை நீ டேவிட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண வேணாம், அவருக்கு தெரிஞ்சால் திட்டுவார், நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் ரகசியமாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆடில் சொல்ல அதுக்கப்புறம் வெளியே கிளம்புற லூயிஸ் உடனே ஒரு மெசேஜ் ஒன்று வருது. இது நான் தான், சேவ் பண்ணிக்க நம்பரை அப்படின்னு சொல்லி ஆடில் மெசேஜும் அனுப்புகிறான். இவளும் சேவ் பண்ணி வச்சுக்கிறான். அன்றைக்கி ஆஃபீஸ்க்கு போகிற லூயிஸ் டேவிட்டை மீட் பண்ணும்போது டேவிட் ரொம்ப டென்ஷனாகவே இருக்கான், ரொம்ப கடுப்பாகவும் இருக்கான், சரியாக பேசவும் இல்லை. அப்போது ஆடில்கிட்ட இருந்து லூயிஸ்க்கு ஒரு மெசேஜ் வருது. நாளைக்கு நீ ஃப்ரீயாக இருந்தால் நம்ம 2 பேரும் ஜிம்மில் மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு லூயிஸும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். அடுத்த நாள் ஆடில் லூயிஸோட வீட்டுக்கு போயிட்டு லூயிஸை ஜிம்முக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. ஜிம்மில் 2 பேரும் ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருக்கிறதுனால டைம் போகிறதே தெரியலை அவங்களுக்கு. 2 மணி ஆக போகுது, நான் சீக்கிரம் கிளம்பணும், டேவிட் வேற கால் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக 2 பேரும் ஆடிலோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஆடிலோட வீட்டை பார்த்துட்டு லூயிஸ்க்கு அவ்வளோ பெரிய ஆச்சரியம். உங்கள் வீடு ரொம்பவும் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்ல ஆடிலும் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போன கொஞ்ச நேரத்திலேயே டேவிட் கால் பண்ணிடுறாரு. நான் இப்போ தான் ஜிம்லேருந்து வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு
ஆடலும் சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் ஓகே நம்ம 2 பேரும் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி லஞ்ச் ரெடி பண்ணி 2 பேரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் லூயிஸ் தனக்கு இருக்கிற பிரச்சனையை ஆடல் கிட்ட ஷேர் பண்ணிக்கிறா. எனக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்குது, சின்ன வயசுலேருந்து எனக்கு பயங்கரமான கனவுகள் நைட்டில் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி லூயிஸும் சொல்கிறா. ஆடலும் அதை கேட்டுட்டு நீயும் நானும் ஒரே மாதிரி தான், எனக்கும் சின்ன வயசில் இந்த மாதிரி கனவுகள்லாம் வரும், ஆனால் நம்மளோட கனவுகளை நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்கிட்ட இருக்க ஒரு ரெட் கலர் டைரி எடுத்து அவகிட்ட கொடுக்குறா. இந்த டைரியில் இருக்கிறத படித்து நீ இதை அப்படியே ஃபாலோ பண்ண அப்படின்னா உன்னோட ட்ரீமை நீயே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாம், இதை ஃபாலோ பண்ணி பாரு அப்படின்னு சொல்கிறா. சரி ஓகே ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அந்த புக்கை வாங்கிட்டு தன்னோட வீட்டுக்கு கிளம்பிடுறான். வீட்டுக்கு போன அவள் அன்னைக்கு நைட்டு அந்த புக்கை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறா. அந்த புக்கில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, உங்கள் கைகளை பார்த்து இருக்கிற 10 விரல்களை எண்ணி கடிகாரத்தை பார்த்து உங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி கதவு இருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. ஏன்னா எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது, யார் எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லி ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தா ராபர்ட் அப்படின்னு சொல்லி நேம் போட்டிருக்கு. அதை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு காலிங் பெல் சத்தமும் கேட்குது. யாருன்னு சொல்லி பார்த்தா அது வேற யாரும் இல்லை, டேவிட். என்ன இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லை அப்படியே நான் சும்மா போயிட்டு இருந்தேன், உனக்கு உடம்பு சரியில்லை வேற சொல்லியிருந்தியே, அதான் உன்னை பார்க்கலான்னு வந்தேன், நீ என்னன்னா இப்போ இங்கே ஒயின் குடிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆக்சுவலாக நான் போய் சொல்லிட்டேன், என்னோடய பையன் இன்றைக்கி ஃப்ரான்ஸுக்கு கிளம்புறான், ஸோ அதனால் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக நான் அப்படி போய் சொல்லிட்டேன், ஐம் சாரி அப்படின்னு சொல்லி சாரியும் கேட்குறான். சரி உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் உட்காந்து ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு கல்யாணம் ஆகி எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால் அது ரொம்ப வருஷங்களாச்சு, இட்ஸ் அ லாங் டைம் அப்படின்னு சொல்லி டேவிட்டும் சொல்கிறான். ஓ அப்படியா, அவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க. ஆமாம், ஆனால் நான் இப்போல்லாம் உன்னை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி டேவிட்டும் சொல்கிறான். இல்லை இது சரியில்லை, இப்போ நீங்கள் கிளம்புறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி டேவிட்டை கிளம்ப சொல்கிறான். டேவிட்டும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புறான். அப்படி கிளம்புற அவன் 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. என்னதான் லூயிஸ் அவனை வெளியே போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலும் லூயிஸ்க்கும் டேவிட்டை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் அன்னைக்கு நைட்டு 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்ததுனால டேவிட் தன்னோட வீட்டுக்கு லேட்டாக தான் போகிறான். லேட்டாக போகிற டேவிட்டை ஆடல் தூங்காமல் முழிச்சிருந்து நோட்டீஸ் பண்ணிடுறான். அடுத்த நாள் காலையில் டேவிட் தன்னோட ஆஃபீஸ்க்கு சீக்கிரமாகவே கிளம்பி போயிடுறான். சீக்கிரமாக கிளம்பி போன அவனுக்கு ஆடல் கால் பண்ணி என்ன இன்னைக்கு சீக்கிரமாகவே கிளம்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அதனால் கிளம்பி வந்துட்டேன். சரி நைட் எத்தனை மணிக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிடுறான். அது வரைக்கும் எங்கே இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாலும் அவனால் சரியாக பதில் சொல்ல முடியலை. சரி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. ஆனால் இவனால் ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்ல முடியலை. இவனுக்கு மனசு கஷ்டமாகவும் இருக்குது, அதே சமயத்தில் ரொம்ப குழப்பமாகவும் இருக்கான். ஆடலும் அழுதுகிட்டே ஃபோனை வச்சுட்டு அதுக்கப்புறம் லூயிஸ்க்கு மெசேஜ் பண்ணுறா, நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு நைட்டும் டேவிட் லூயிஸை பார்க்குறதுக்காக வந்திருக்கான். 2 பேரும் பேசிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம ஒன்றாவே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஏன் அப்போ உன்னோட ஒய்ஃப் என்னாச்சு அப்படின்னு சொல்லி லூயிஸ் கேட்டா, இல்லை எனக்கு ஒன்றை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னோட ஒய்ஃபை பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டால், எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஆனால் இப்போ இல்லை, அவளை பற்றி உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறான். சரி இப்போ நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பிச்சி விட்டுறா லூயிஸ். வீட்டுக்கு போகிற டேவிட் ஆடில் அங்கே விதவிதமாக சமைச்சு வச்சுருக்கா. அப்படி சமைச்சு வச்சுருந்தாலும் டேவிட்டுக்கு அது பிடிக்கலை. நான் உங்களுக்காக தான் சமைச்சு வச்சுருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டு, எதுக்காக இப்படி கஷ்டப்பட்டு சமைச்சு வச்சுருக்கேன், எனக்கு இதெல்லாம் வேணாம் பிடிக்கலை அப்படின்னு சொல்லி டேவிட் சொல்லும்போது, டேவிட் இது மறுபடியும் நடக்குது நமக்குள்ள அப்படின்னு சொல்லி ஆடல் சொல்கிறா. என்ன நடக்குது, என்ன சொல்ல வர இப்போ அப்படின்னு சொல்லி டேவிட் கோவப்படும் போது, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி உனக்கே புரியும் அப்படின்னு ஆடல் சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் அங்கேருந்து கிளம்புறான். அடுத்த நாள் காலையில் டேவிட் எப்பவும் போல் ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறான். போனதுக்கப்புறம் ஆடலுக்கு கால் பண்ணி பேசும்போது, நான் பார்க்கில் ஒருத்தரை மீட் பண்ண ரொம்பவும் ஃபன்னியாக இருந்தார் அப்படின்னு சொல்லும்போது டேவிட் ரொம்ப கோவப்பட்டு உங்களுக்குள்ளே ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு சொல்லி ரொம்பவும் தப்பாக பேசுகிறான். இப்படி பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே லூயிஸ் இன்டர்காமில் ஒட்டு கேட்டுட்ருக்கா. 2 பேரும் ஃபோன் பேசி முடிச்சதுக்கப்புறம் லூயிஸ்க்கு ஒரே குழப்பம். அடுத்த நாள் நம்ம ஆடலில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடலுக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. அப்படி 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டவங்க தனக்குள்ளே நடந்த கசப்பான விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறாங்க. டேவிட் இப்போல்லாம் சரியாக பேசுகிறதே இல்லை, எப்பவும் நைட்டு லேட்டாக தான் வராரு, அதிகமாக குடிக்கிறாரு, ரொம்ப கோவப்படுறாரு, அதுவும் இல்லாமல் அவர் தனியாக தான் தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்படும் போது லூயிஸ் சரி விடு நான் இருக்கேன் ரொம்ப கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்கிறான். ஆமாம் அந்த ராபர்ட் யார் அப்படின்னு சொல்லி லூயிஸ் கேட்கும்போது, ஓ அவரா, அது என்னோட ஓல்டு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ அந்த டைரியில் இருக்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணுறியா அப்படின்னு சொல்லி ஆடலும் கேட்குறா. ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமாம் நீ அதை ஃபாலோ பண்ணாதான்
உன்னோட ட்ரீமை நீ கண்ட்ரோல் பண்ணிக்கிற முடியும் அப்படின்னு சொல்லி ஆடில் சொல்ல, ஓகே நானும் அதை படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஒரு பக்கம் லூயிஸ் டேவிட் கூட டேட்டிங் மாதிரி அங்கே எங்கன்னு சொல்லி வெளியும் போயிட்டு வரா. அப்பப்போ டேவிட்டும் லூயிஸ் வீட்டுக்கு வந்துட்டு போகிறான். அது மட்டும் இல்லாமல் லூயிஸ் ஆடல் கூடயும் க்ளோஸாக ஃப்ரெண்டாக பழக ஆரம்பிக்கிறான். அப்போ ஒரு நாள் லூயிஸும் டேவிட்டும் ஒன்றா இருக்கும்போது டேவிட் கையில் இருக்க தீக்காயத்தை பற்றி அவள் விசாரிக்கிறாள். என்ன காயம் இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால், நான் ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் ஒரு பொண்ணை காப்பாற்றினேன், அப்போ எனக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி டேவிட்டும் சொல்கிறான். சரி அந்த பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால், எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லி டேவிட்டும் சொல்கிறான். ஆனால் லூயிஸ்க்கு தெரியும் அந்த பொண்ணை தான் டேவிட் கல்யாணம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் லூயிஸ்க்கு ரொம்பவும் சங்கடமாக இருக்குது, நம்மக்கிட்டே இப்படி பொய் சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் காலையில் டேவிட் வழக்கம் போல் ஆஃபீஸ்க்கு போகிறான். ஆஃபீஸ்க்கு போனதும் கொஞ்சம் நேரம் கழித்து ஆடலுக்கு கால் பண்ணுறான். ஆடல் காலை பிக் பண்ணவே இல்லை. ஏன்னா ஆடல் வீட்டில் இல்லாமல் ஃபோனவும் எடுக்காமல் அவள் பார்க்கு கிளம்பி போயிருக்கா. ஆல்ரெடி தனிமையிலையும் கவலையிலையும் இருக்கிற ஆடல் மறுபடியும் ட்ரக் அடிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறான். இதனால தான் டெய்லியும் காலையில் டேவிட் ஒரு மாத்திரை கொடுக்குறான், அந்த ட்ரக் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆடல் ரொம்பவும் தனிமையிலையும் இருக்கிறதுனால மறுபடியும் ட்ரக் எடுத்துக்கணும் அப்படின்னு தோண ஆரம்பிச்சு அன்னைக்கு அவள் கிளம்பி போறா. ஆனால் ட்ரக் வாங்குற இடத்துல அவளுக்கு கண்ணில் அடி வாங்கினது மட்டும்தான் மிச்சம். ஃபோனை எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு டேவிட்டும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து பார்த்தா ஆடலுக்கு கண்ணில் அடிபட்டிருக்கு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, நான் இந்த மாதிரி கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், அப்போ கபோர்டில் இடிச்சிருச்சு, அதனால தான் கண்ணில் இப்படி காயம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடறான். உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்லை இதுதான் நடந்துச்சு, அப்புறம் ஏன் ஃபோன் எடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்லை நான் ரொம்ப பெயினில் இருந்தேன், எப்படி ஃபோன் எடுத்து பேசிகிட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொன்னதும், சரி ஓகே அப்போ நான் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன். என்னது ஆஃபீஸ்க்கு கிளம்புறீங்களா? இங்கே ஒருத்தி அடிபட்டு இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணலை, உங்களுக்கு ஆஃபீஸ் தான் முக்கியம், அப்புறம் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவும் கத்த ஆரம்பிச்சிடறான். டேவிட்டும் அதெல்லாம் கண்டுக்கிறாம அப்படியே ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுறான். அன்னைக்கு நைட்டும் டேவிட் லேட்டாக தான் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வர்றது மட்டும் இல்லாமல் குடிச்சிட்டு வரான். அப்படி குடிச்சிட்டு வர்றதை பார்த்துட்டு ஆடில், நீ ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, இதுக்கு முன்னாடி நம்ம நடந்த விஷயங்கள்லாம் மறந்துட்டு தான் நம்ம இங்கே வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், நீ ஏன் மறுபடியும் இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லை எனக்கு இதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லி டேவிட் ரொம்பவும் கோவப்படுறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் எப்பவும் போல மாத்திரையை எடுத்து டேவிட் கொடுத்துட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுறான். டேவிட்டோட பேஷண்ட் ஒருத்தன் டேவிட் சாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி டேவிட்டோட வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தவன் ஆடில் கண்ணில் அடிபட்டதை பார்த்துட்டு, என்ன பிரச்சனை உங்களுக்கு, கண்ணில் ஏன் இப்படி அடிபட்டிருக்கு, யாரும் உங்களை அடிச்சா அப்படின்னு சொல்லி கேட்டா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஆடிலும் சொல்கிறா. இல்லை அவங்க கண்ணில் அடிபட்டிருக்கு, அவரு தான் அவங்கள அடித்தாரா அப்படின்னு சொல்லி கேட்டா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஆடிலும் சொல்லி சமாளிக்கிறான். நீங்கள் எதுனாலும் எங்கிட்ட நம்பி சொல்லலாம், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு அந்த பேஷண்ட்டும் சொல்கிறான். நீங்கள் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி ஆடிலும் அவனை அனுப்பிச்சி விட்டுறான். ஆஃபீஸ்க்கு போன டேவிட்டுக்கு அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் தெரியுது. டேவிட்டோட சீஃப் டாக்டர் வந்து டேவிட்டை விசாரிக்கிறாரு, நீ உன்னோட மனைவியை அடிச்சிட்டியாமே அப்படின்னு சொல்லி. நான் எங்க மனைவியை அடித்தேன், யார் உங்களுக்கு சொன்னா அப்படின்னு சொல்லி டேவிட் கேட்டா, ஆமாம் ஆண்டனி அப்படின்னு சொல்கிற ஒரு பேஷண்ட்டு உன்னோட வீட்டுக்கு போயிருக்கான், அவன் தான் இன்ஃபார்ம் பண்ணான் அப்படின்னு டேவிட் கிட்ட சொன்னான். அவன் ஏன் வீட்டுக்கெல்லாம் போகிறான், சரி அவன் வீட்டுக்கு போனதெல்லாம் இருக்கட்டும், நீ ஏன் ஆடில் அடிச்ச அப்படின்னு இப்போ நான் ஃபோன் பண்ணியே கேட்டுடலாம் அப்படின்னு ஆடிலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அந்த சீஃப். ஃபோன் பண்ணால் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் நம்பிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க, அவர் எதுக்கு என்ன அடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆடிலும் சொல்லிடுறான். ஃபோனில் பேசின எல்லா விஷயத்தையும் லூயிஸும் ஒரு பக்கம் கேட்டுட்டு இருந்திருப்பான். லூயிஸ் காலையில் ஆடலில் மீட் பண்ணும்போது 2 பேரும் பார்க்கில் பேசியிருப்பாங்க. எப்படி உனக்கு அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லி லூயிஸும் கேட்டிருப்பா. ஆனால் ஆடல் கபோர்டில் தான் அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பா. இப்போதான் லூயிஸ்க்கும் ஒரு சந்தேகம் வருது, ஒருவேளை டேவிட் தான் அடிச்சிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் 2 பேரும் பார்க்கில் உட்காந்து பேசும்போது, அந்த டைரியை நீ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆமாம் அதை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது ரொம்பவும் நல்லா இருக்குது, என்னோட கனவுகள் இப்போல்லாம் ரொம்பவும் நல்லா இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. நீ என்னோட வாழ்க்கையை மாற்றிட்ட ஆடில் அப்படின்னு லூயிஸ் சொல்ல, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், நான் உனக்கு உதவுனா நீ எனக்கு உதவ போகிற ஒரு நாள், கண்டிப்பாக நீயும் ஒரு நாள் எனக்கு உதவுவ அப்படின்னு சொல்லி ஆடிலும் சொல்லிடுறான். கண்டிப்பாக அப்படின்னு அவங்க 2 பேரும் பார்க்கில் அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. டேவிட்டும் லூயிஸும் ஆஃபீஸ்லேயே 2 பேரும் பேசிக்கிறாங்க. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இனிமேல் உன் கூடயே வாழ போகிறேன் அப்படின்னு டேவிட் சொல்ல, இல்லை இது நமக்குள்ள நடக்காது, வேண்டாம் அப்படின்னு லூயிஸும் அதை தடுத்துடுறான். ஆனால் இது எல்லாமே ஒரு கனவு மாதிரி ஆடிலுக்கு தெரியுது. இந்த கனவை கண்டு விழிச்ச ஆடில் அன்னைக்கு ஜிம்முக்கு போகும்போது விஐபி பாஸில் லூயிஸோட நேமும் ஆட் பண்ணிக்கோங்க, கன்ஃபர்மேஷன் காலுக்காக எனக்கு ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேலே
கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்ல இருந்து கிளம்புற ஆடில் வீட்டுக்கு போவான்னு பார்த்தா பக்கத்துல இருக்க பார்க்ல போயிட்டு ஆண்டனியை மீட் பண்றான். ஆண்டனி இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணா பண்றேன் அப்படின்னு சொன்னான். ஆனா அவங்கிட்ட ட்ரக் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கா ஆடில். அவனும் ட்ரக் வாங்கிட்டு வந்து ஆடிலுக்கு கொடுக்குறான். இன்னும் என்கிட்ட நிறைய பவர் உள்ள ட்ரக் இருக்கு, உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிலும் வாங்கிட்டு வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போற ஆடில் கிச்சன்ல இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் ஒன்று வருது. ஆனா அதை அட்டன் பண்றதோ டேவிட். அட்டன் பண்ண உடனே ஜிம்ல விஐபி பாஸுக்காக லூயிஸ் அப்படின்றவங்க பேரை ஆட் பண்ணணும், அதுக்கு கன்ஃபர்மேஷன் காலுக்காக தான் சார் கால் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்ல, இங்க மறுபடியும் சொல்லுங்க என்ன நேம் சொன்னீங்க அப்படின்னு டேவிட் கேட்க லூயிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேம் கேட்ட உடனே டேவிட்க்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. அப்போ ஆடிலும் லூயிஸும் ரொம்ப நாளா பழக்கத்தில் இருக்காங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு உடனே ஆடில்கிட்ட போயிட்டு அவளோட ஃபோனை வாங்கி பார்த்தா இருக்கிற கான்வர்சேஷன் ஃபுல்லாக பார்க்குறான். அப்போ 2 பேருக்குமே பழக்கம் இருக்கு அப்படின்னுட்டு ஆடிலோட ஃபோனை எடுத்துட்டு வேகமாக லூயிஸோட வீட்டுக்கு போகிறான். ஆடில் உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா அவள் திருன்னு முழிக்கிறா. உனக்கு நான் உண்மையாக இருந்தேன், ஆனால் நீ தான் என்னை ஏமாத்திட்ட அப்படின்னு டேவிட்டும் சொல்லி கத்த ஆரம்பிக்கிறான். ஆனால் லூயிஸோ இது என் மேலே தப்பு இல்லை, ஆடிலும் ரொம்ப தனிமையில் இருந்தால் ஃப்ரெண்டு யாருமே கிடையாது, அதனால் நாங்கள் 2 பேரும் வெறும் ஃப்ரெண்டு மட்டும்தான், நமக்குள்ளே நடக்கிற எந்த விஷயமே அவளுக்கு தெரியாது, நான் சொன்னதும் கிடையாது, நீயே இவ்வளோ கத்துற, இது நாள் வரைக்கும் அவளுக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட இல்லை, அது எதனால சொல்லு அப்படின்னு சொல்லி லூயிஸும் பதிலுக்கு கத்த ஆரம்பிக்கிறான். உனக்கு ஆடில் பற்றி ஒன்றுமே தெரியாது, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட, நீ அவளை விட்டு ரொம்ப தூரமாகவே இரு, இதுக்கப்புறம் உனக்கு வேலை கிடையாது அப்படின்னு சொல்லி டேவிட்டும் லூயிஸை வேலையை விட்டும் தூக்கிடுறான். அடுத்த நாள் லூயிஸ் ஆடில பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடில் வீட்டுக்கு போனா ஆடில் அங்கே சேர்ல இறந்து போன மாதிரி கிடக்குறா. என்னடா அது இறந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே டோர்லேருந்து தட்டி பார்க்குறா. அவள் எழுந்திருக்கவே மாட்டேங்கிறா. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டக்குன்னு கிளாஸை உடச்சி அவள் உள்ளே போயிட்டு அவளை எழுப்பி பார்க்குறா. அவள் எழுந்திருக்கவே மாட்டேங்கிறா. என்ன ஆச்சுன்னு தெரியாமல் இவளும் கத்த ஆரம்பிக்கிறான். ரொம்ப நேரமாக தட்டினதுக்கப்புறம் அவள் பெரிய மூச்சு வாங்கி டக்குன்னு எந்திரிக்கிறான். என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி இருக்க, வேறு எதுவும் ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி கேட்டா உடனே அவள் டேப்லெட்டை காமிக்கிறான். இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் நீ அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆமாம் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன் இந்த டேப்லெட்லாம் யூஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டா, நாங்கள் பிரிட்டன்லேருந்து வந்ததுக்கப்புறம் இந்த டேப்லெட்ஸை நான் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆமாம் இதுக்கு முன்னாடி பிரிட்டனில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, ஏன் அங்கேருந்து வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, டேவிட்டுக்கு ஒரு அஃபேர் இருந்துச்சு, அதனாலேயே நாங்கள் அங்கேருந்து மூவ் ஆகி இங்கே வந்துட்டோம். டேவிட்க்கு அஃபேர் இருந்துச்சு அப்படின்னா நீ அவரை விட்டு விலகி போக வேண்டியதானே, ஏன் நீ அவர் கூடயே இருக்க அப்படின்னு சொல்லி லூயிஸும் கேட்குறா. ஆனால் இல்லை, ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி வேறு இருக்குது, இதில் நிறையா ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது, அதுவும் இல்லாமல் நான் ரொம்ப கிரேசி, அவர் ஒரு மனநல மருத்துவராக இருக்கிறதுனால இந்த பாலிசியெல்லாம் அவருக்கு ஹெல்ப்பாக இருக்கும், இது ரொம்ப கிரிட்டிக்கல், என்னோடய ஃபைல்ஸ் வேறு அவர்கிட்ட ஒன்று இருக்குது, அந்த ஃபைலை வேணால் நான் உனக்கு எடுத்து கொடுக்குறேன், நீ அவரை விட்டு போயிட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லை நான் டேவிட் கூட தான் இருக்கணும், அதுதான் என்னோடய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ரொம்பவும் ஃபீல் பண்ணி சொல்கிறா ஆடில். அடுத்த நாள் காலையில் லூயிஸோட பையன் ஃப்ரான்ஸ்லேருந்து திரும்ப வந்துடுறான். வந்ததுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு லூயிஸ் தன்னோட ஆஃபீஸ்க்கு திருட்டுத்தனமாக போயிட்டு டேவிட்டோட லாக்கரில் இருந்து ஆடிலோட ஃபைலை ஃபுல்லாக எடுத்து படித்து பார்த்துட்டு அந்த ஃபைல்ஸ் எடுத்து கொண்டு போய் ஆடில் கிட்டே கொடுத்துட்றான். ஆடிலும் பார்த்துட்டு ரொம்பவும் தேங்க் பண்ணுறான். அப்போ தான் இந்த ஃபைலை ஃபுல்லாக நீ படித்து பார்த்தியா அப்படின்னு ஆடில் கேட்டால், இல்லை நான் எதுவும் படித்து பார்க்கல, இது உனக்கு தேவையானது நீயே ஃபுல்லாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. ஃபைலை வாங்கிட்டு 2 பேருமே பேசிக்கிட்டு ஆடிலோட மாடியில் இருக்க ஒரு ரூமுக்கு ஆடில் கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போய் பார்க்கும்போது தான் அந்த ஆடில் பெயிண்ட் பண்ண அந்த ஃபாரஸ்ட் பெயிண்டிங் இருக்குது. அந்த பெயிண்ட்டை பார்த்துட்டே பேசுகிறா, ரொம்பவும் நல்லா இருக்கே அப்படின்னு. இதுக்கு முன்னாடி நாங்கள் இருந்த எஸ்டேட்டுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி அழகான இடம் இருந்துச்சு, ஆனால் இப்போ அது அப்படி இல்லை, இப்போ அது எரிஞ்சு போயிருக்கு, அந்த இடத்த டேவிட் சேல் பண்ணிட்டாரு, நானும் ராபர்ட்டும் ரொம்ப சந்தோஷமாக இருந்த நாட்களில் அதுவும் ஒன்று, ஆனால் இப்போ அந்த மெமரிஸ் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி லூயிஸும் கேட்டால், டேவிட் தான் ராபர்ட்டை கொன்னுட்டாரு அப்படின்னு ஆடில் சொல்ல, என்னது கொன்னுட்டானா, எதுக்கு கொன்னா அப்படின்னு சொல்லி கேட்டால், நானும் ராபர்ட்டும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், டேவிட்டை ஒரு நாள் இன்ட்ரோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி டேவிட்டை எங்களோட எஸ்டேட்டுக்கு வர சொல்லியிருந்தேன். அப்போ தான் ராபர்ட்டை டேவிட்டுக்கு இன்ட்ரோ கொடுத்தேன். அப்போ 2 பேரும் நல்லா தான் பேசிக்கிட்டாங்க, எல்லாம் ஒன்றா தான் இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு நாள் என்னாச்சுன்னு எனக்கே தெரியல, அதுக்கப்புறம் நான் ராபர்ட்டை நான் பார்க்கவே இல்லை, டேவிட் தான் அவரை கொண்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன், ஏன்னா ராபர்ட் எங்கிட்ட க்ளோஸாக பழகிறது டேவிட்டுக்கு சுத்தமாக பிடிக்கல, அதுக்கப்புறம் தான் நாங்கள் அந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு வந்தோம் அப்படின்னு ஆடில் சொல்கிறோம். அன்னைக்கு நைட்டு வந்து தூங்குற லூயிஸ் எப்பவும் போல் அந்த டைரியை படித்து பார்த்துட்டு தான் தூங்குறா. அவள் தூங்கும்போது அந்த கனவுக்குள்ளே அந்த டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போனதும் தன்னோட வீட்டுக்குள்ளே வர மாதிரியே இருக்குது. அப்படி அந்த வீட்டுக்குள்ளே வந்து தன்னோட பையன் ரூம்குள்ளே போய் பார்த்தா ஒரு கண்ணாடி கிளாஸ்லேருந்து தண்ணி சொட்டிட்டு இருக்கிற மாதிரியே இருக்குது. அதையும் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து திடீர்னு எந்திரிக்கிறா. அந்த கண்ணாடி டம்ளர் அவள் கனவுல பார்த்த மாதிரி அப்படியே இருக்குது. என்னடா இது, நம்ம கனவுல பார்த்தது இங்கே அப்படியே இருக்கே அப்படின்னு ரொம்பவும் கன்ஃபியூஸ் ஆகுறான். அதுக்கப்புறம் உடனே போய் கூகுளில்
ஆடிலை பற்றி சர்ச் பண்ணி பார்க்குறான். அதுக்கப்புறம் அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் இதுக்கு முன்னாடி அந்த எஸ்டேட் ஏதாவது எரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி அதையும் செக் பண்ணி பார்க்குறான். அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது டேவிட் தான் ராபர்ட்டை கொன்று இருக்கணும் அப்படின்னு இவளுக்கு தோணி இருக்கு. சரி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு லெட்டர் ஒன்று டைப் பண்ணுறான். அந்த ஃபாரஸ்ட்டில் ராபர்ட்னு ஒருத்தரை டேவிட் கொலை பண்ணியிருக்காரு, இதை நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிங்கன்னா அதை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் ஒன்று டைப் பண்ணி ஒரு போஸ்ட் பாக்ஸில் போஸ்ட்டும் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் நைட்டு வீட்டில் வந்து தூங்குற லூயிஸ் எப்பவும் போல் அந்த டைரியில் சொன்ன மாதிரி தன்னோட ஃபிங்கர்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் தூங்க போகிறான். அப்படி தூங்கும்போது சேம் அதே டோர் மாதிரி ஒன்று வருது. அந்த டோருக்குள்ளே உள்ளே போகிறான். இப்போ அந்த டோருக்குள்ளே போகிறவ பக்கத்து வீட்டுக்குள்ளே போகிற மாதிரியும் இருக்குது. அப்படி பக்கத்து வீட்டுக்குள்ளே போகிறவ அங்கே என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தன்னோட வீட்டில் தான் பையன் கத்துற சவுண்டு கேட்குது. அம்மா எந்திரிங்கம்மா எந்திரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பெருமூச்சு விட்டு எந்திரிக்கிறான். இல்லை ஒன்றும் இல்லை பயப்படாத அப்படின்னு சொல்லி லூயிஸும் தன்னோட பையன்கிட்ட இனிமேல் இந்த மாதிரி நடக்காது, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் பையனை கூல் பண்ணுறான். தன்னோட பக்கத்து வீட்டில் போயிட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா அவள் கனவுல என்ன பார்த்தாலோ அது அப்படியே இங்கேயும் நடந்துகிட்டு இருக்கு. இப்போதான் அவளுக்கே புரியுது, நம்ம தூங்கும்போது அந்த டோருக்குள்ளே போகிறோம் அப்படின்னா தன்னோட ஆன்மா வந்து தன்னோட உடம்பை விட்டு வெளியே போய் எங்கே வேணால் சுற்றலாம், எதை வேணால் பார்க்கலாம் அப்படின்றது அப்போ தான் அவளுக்கு புரிய ஆரம்பிக்குது. யோசிச்சு பார்த்தா ஆடில் நம்மளை ஆரம்பத்துலேருந்து ஃபாலோ பண்ணியிருக்கா. இதே மாதிரியே நமக்கு நடக்கிற எல்லா விஷயமும் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்றது அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குது. நமக்கு நடக்கிற எல்லா விஷயமே அவள் தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கா அப்படின்னு நினச்சி லூயிஸ் ரொம்பவும் கோவப்படுறா, டென்ஷன் ஆகுறான். ஆடில் தான் இப்படி எல்லாமே பண்ணுறா அப்படின்னா ராபர்ட்டை யாரு கொண்டு இருப்பா? உண்மையாலுமே டேவிட்டுக்கு இதுக்கு முன்னாடி அஃபேர் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மெரைன் அப்படின்னு சொல்கிறவளை மீட் பண்ண போகிறான். அப்படி மீட் பண்ண போகும்போது அந்த மெரைனையும் பார்த்து டேவிட்னு ஒருத்தரை பற்றி உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னால், இல்லை எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு அவளும் சொல்லி சமாளிக்கிறான். ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி இவளும் கெஞ்சி கேட்டு பார்க்குறான். சரி வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் வந்து உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு மெரைனும் சொல்கிறான். சரி மெரைனை மீட் பண்ணி பேசும்போது தான் இருக்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்கிறான். ஆடிலும் டேவிட்டும் ரெகுலராக என்னோட காஃபி ஷாப்புக்கு வருவாங்க. ஆனால் டேவிட் எப்போவுமே சோகமாக தான் இருப்பார். அப்படி ஒரு நாள் டேவிட் தனியாக வரும்போது நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் ஏன் எப்பவுமே சோகமாக இருக்கீங்க? மற்றவங்களுக்காக வாழ்கிறத விட உங்களோட வாழ்க்கையை நீங்கள் வாழலாமே அப்படின்னு நான் அவருக்கு அட்வைஸ் பண்ணேன். அவர் அதெல்லாம் கேட்டாரா என்னமோ தெரியல. அதுக்கப்புறம் அவர் அங்கே வர்றதில்லை. ஆனால் அடுத்த நாள் என்னோட வீட்டு வாசலில் ஆடில் வந்து நின்றுருந்தா. என்ன விஷயம் என்ன ஏதுன்னு கேட்டால், என்னோட ஹஸ்பண்டை விட்டு நீ ஒதுங்கியே இரு, அவரோட வாழ்க்கையில் நீ குறுக்க வராத, நீ அவர் கூட பேசாத, உன்னோட அட்வைஸ் அவருக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லி என்ன மிரட்ட ஆரம்பித்தா. எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அடுத்த நாள் என்னோட வீட்டுக்கு வந்து எனக்கு தெரியாமையே என்னோட வீட்டில் கத்தியெல்லாம் எடுத்து வச்சு என்னை மிரட்ட ஆரம்பித்தா. எனக்கு ரொம்பவும் பயமாயிருச்சு. அதுக்கப்புறம் நான் போலீஸ்க்கு கால் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு முன்னாடி டேவிட்க்கு கால் பண்ணால் அவர் இதெல்லாம் தெரிஞ்ச மாதிரியே காமிச்சுக்கிட்டாரு. அவர் பயந்தாரே தவிர்த்து ரொம்பவும் ஷாக் ஆகலை. அப்போ டேவிட் என்கிட்ட சொன்னது ஒரே வார்த்தை தான், ஆடில் ரொம்ப மோசமானவ, அவளை விட்டு நீங்கள் ஒதுங்கியே இருங்க அப்படின்னு என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணார். அதே தான் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன். அவங்களோட வாழ்க்கையில் நீ இன்வால்வ் ஆன அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் விலக முடியுமோ நீ விலகி போயிரு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு மெரைன்னு சொன்னதும் லூயிஸ் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அப்படி கிளம்பும்போது டேவிடோட ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி நான் மெரைன் பேசுகிறேன், அவரை நான் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி லூயிஸ் சொல்லும்போது மெரைனை தான் பார்க்க வரோம் அப்படின்னு நினச்சி டேவிட் அங்கேருந்து கிளம்பி வரும்போது லூயிஸும் டேவிட்டும் மீட் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேரும் பேசும்போது தான் லூயிஸ் சொல்கிறான், எனக்கு எல்லா விஷயமே தெரியும், நான் இப்போ தான் மெரைனை பார்த்து பேசிட்டு வந்தேன். ஆனால் ஆடிலுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, அவள் என்னன்னு எனக்கு தெரியல, அவள் சைக்கோ பார்த்தா இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம், ஆனால் நமக்குள்ளே நடக்கிற எல்லா விஷயமே அவளுக்கு தெரிஞ்சிருக்கு, அது எப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது டேவிட் இருந்துட்டு அதெல்லாம் எனக்கும் தெரியும், நீ அவளை விட்டு விலகியே இரு அப்படின்னு சொல்கிறான். சரி ராபர்ட் செத்துட்டான் அப்படின்றது உனக்கு தெரியுமில்ல? ஆமாம் ராபர்ட் செத்துட்டான், நீங்கள் தான் அவரை கொலை பண்ணீங்களா அப்படின்னு லூயிஸ் கேட்குறான். எதுவாக இருந்தாலும் என்கிட்ட உண்மையை சொல்லுங்கள், இப்போ நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு லூயிஸ் கேட்குறான். அதுக்கப்புறம் தான் நடந்த எல்லா விஷயத்தையுமே டேவிட் சொல்கிறான். ஆடிலோட எஸ்டேட்டில் ராபர்ட்டும் ஆடிலும் ஒன்றா இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நான் அவங்கள மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தேன். ஆனால் மீட் பண்ண போகும்போது தான் தெரியுது ராபர்ட் அங்கே இறந்துட்டான் அப்படின்னு. ராபர்ட் ரொம்ப ட்ரக் எடுத்திருந்தான், என்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தான், அதனால் நான் அவனை கிணத்துல பிடிச்சி தள்ளி விட்டுட்டேன். அப்படி தள்ளி விடும்போது உன்னோட வாட்சும் அந்த இடத்துல விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஆடில் சொன்னான். ஏன் இதை நீ போலீஸ்கிட்ட சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொன்னால், இல்லை போலீஸ்லாம் வேணாம், உன்னை விட்டு என்னால் பிரிஞ்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்பவும் அழுதா. அதுக்கப்புறம் தான் நாங்கள் அங்கேருந்து கிளம்பி இன்னொரு இடத்துக்கு போனோம். ஆனால் அப்படி இன்னொரு இடத்துக்கு போனாலுமே ஒருத்தனை கொண்டுட்டோம் அப்படின்ற கில்ட்டி அவகிட்ட கொஞ்சம் கூட இல்லை. அவகிட்ட ரொம்ப மாற்றங்கள் இருந்துச்சு. முன்னாடி இருந்த ஆடில் மாதிரி அவள் கிடையாது அப்படின்றது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு.
அதனாலேயே நான் ஆடிலை விட்டு பிரிஞ்சு போகலான்னு பார்த்தேன். ஆனால் ஆடில் நான் தான் ராபர்ட்டை கொண்டுட்டேன் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவேன் அப்படின்னு என்ன பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இதனாலேயே நான் அவ கூட இருக்க வேண்டியதாயிடுச்சு. இப்போ நீ அனுப்பின லெட்டர் மூலமாக எனக்கு ரொம்பவும் நல்லதாக போயிடுச்சு. இப்போ நான் மறுபடியும் ஸ்காட்லாண்டுக்கு போகிறேன், நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன், இதுக்கப்புறம் நடக்கிறத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது லூயிஸ் நீ ஆடிலை விட்டு விலகியே இரு, அவள் ரொம்ப டேஞ்சரானவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு 2 பேருமே கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போன லூயிஸ் தன்னோட பையனை தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட விட்டுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஆடில் நீ இங்கே தானே இருக்க, என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆடில்கிட்டேருந்து ஃபோன் வருது. லூயிஸ் உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு அவளும் கேட்குறா. நீ என்கிட்ட ஆரம்பத்துலேருந்து போய் சொல்லியிருக்க, நான் போகிற எல்லா இடத்துக்குமே நீ வந்திருக்க, என்னை ஃபாலோ பண்ணியிருக்க, இது எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கு, இது ஏன் நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லலை அப்படின்னு லூயிஸ் கேட்கும்போது நான் உங்ககிட்ட போய் சொல்லலை, நீ தான் என்னோட ஹஸ்பண்ட் கூட அஃபேரில் இருந்திருக்க, எனக்கு டேவிட்டை ரொம்ப பிடிக்கும், நான் எப்போவுமே தனிமையில் இருக்கிறதுனால நான் உன்னை நம்பினேன், உன்னை ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்டேன், ஆனால் நீ தான் என்னை ஏமாற்றிருக்க அப்படின்னு ஆடில் சொன்னதும் இல்லை நீ என்கிட்ட ஆரம்பத்துலேருந்து போய் சொல்லியிருந்திருக்க, நான் உன்னை நம்பினதுனால போலீஸ்க்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், டேவிட் தான் ராபர்ட்டை கொலை பண்ணுது அப்படின்னு எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இல்லை இது போலீஸ் நம்ப மாட்டாங்க, ஆனால் டேவிட் எல்லாத்தையுமே சொல்லிடுவார்ல, டேவிட் ஏன் இதை பண்ண போகிறாரு, ஆமாம் ஸ்காட்லாண்டுக்கு இப்போ டேவிட் கிளம்பியிருக்காரு, இருக்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுவார், இப்போ நீ டேவிட்டை காப்பாற்றணும் அப்படின்னா நீ தான் இப்போ உண்மையை சொல்லணும், சொல்கிறியா அப்படின்னு லூயிஸ் கேட்டதும் கொஞ்ச நேரம் ஆடில் யோசிச்சு பார்த்துட்டு ஆடில் அதுக்கப்புறம் ஒரு சூசைட் லெட்டர் ஒன்று எழுதுகிறான். டேவிட் ரொம்ப நல்லவர், ராபர்ட்டை கொலை பண்ணது நான் தான், ராபர்ட்டை கொலை பண்ணி அந்த கிணத்துல தள்ளி விட்டேன், என்னை காப்பாற்றுறதுக்காக தான் டேவிட் இது வரைக்கும் இந்த விஷயத்தை யாருக்கிட்டையுமே சொல்லலை அப்படின்னு அந்த லெட்டரில் எழுதி வச்சுட்டு லூயிஸ்க்கும் மெசேஜ் அனுப்பிச்சிட்றான். இனிமேல் நான் டேவிட்டோட வாழ்க்கையில் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி. இந்த விஷயத்தை கேட்டு லூயிஸும் ஃபோன் பண்ணுறான். ஆடில் ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு லூயிஸ் தன்னோட வீட்டில் இருந்து ஆடில் வீட்டுக்கு வரான். இங்கே வந்து பார்த்தா வீடு ஃபுல்லாக பற்றிட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. என்னடா இது, இவ சூசைட் பண்ணுற நிலைமைக்கு போயிட்டாலே, நம்ம தான் இதுக்கு காரணம் அப்படின்னு நினச்சி ரொம்பவும் கில்ட்டி ஃபீலில் அந்த டோரை தட்டி பார்க்குறா. டோரும் திறக்க முடியல. அவள் கத்தி பார்க்குறா. ஆடில்னால ரெஸ்பான்ஸ் பண்ணவே முடியலை. அப்போனா கண்டிப்பாக ஆடிலோட ஆத்மா வந்து வெளியே தான் இருக்கும். அப்போ நம்ம ஆத்மாவும் வெளியே வந்துச்சு அப்படின்னா அவகிட்ட கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி லூயிஸ் தன்னோட ஆத்மாவை தான் உடம்பை விட்டு வெளியே எடுக்கிறா. அப்படி வெளியே வந்த ஆத்மா ஆடிலோட வீட்டுக்குள்ளே போகும்போது ஆடிலோட ஆத்மா வெளியே இருக்க லூயிஸோட உடம்புக்குள்ளே பூந்துருது. அப்படி பூந்த உடனே லூயிஸோட ஆத்மா ஆடிலுக்குள்ளே பூந்துருது. லூயிஸ்க்கு ஒன்றுமே புரியல நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு. ஏன்னா வெளியே வந்த ஆத்மாக்களால் அங்கே இருக்க இடங்களை பார்க்க மட்டும்தான் முடியும் அப்படின்னு ஆடில் முன்னாடியே சொல்லியிருப்பா. அதனால தான் தைரியமாக அந்த உடம்பை விட்டு வெளியே வந்து அந்த இடத்துக்குள்ளே வந்தா. ஆனால் இப்போ நடக்கிறதோ 2 பேரோட உடம்புக்குள்ளேயும் ஆத்மா மாறிக்கிட்டதுனால லூயிஸ் ரொம்பவும் கன்ஃபியூஷனில் இருக்கா. ஆடில் இப்போ நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்டால், டேவிட் எனக்கு மட்டும்தான் சொந்தம், அவன் யாருக்குமே சொந்தம் கிடையாது, இனிமேல் டேவிட் கூட நான் மட்டும்தான் வாழ போகிறேன் அப்படின்னு லூயிஸ் உடம்புக்குள்ளே இன்னும் அதிகமாக ட்ரக்கை ஏற்றி வச்சுட்டு அவளை அங்கேயே சாகடிச்சிட்றா ஆடில். லூயிஸ் செத்ததுக்கப்புறம் லூயிஸோட உடம்புக்குள்ளே இருக்கிறது ஆடில் தான் அப்படின்னு கதையை இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நடந்தது அது கிடையாது. இப்போது லூயிஸோட உடம்புக்குள்ளே இருக்கிறது ராப். என்னடா சொல்கிற, இவ்வளோ நேரம் கதையை கேட்டுட்டு இருக்கோம், எப்படி ராப் அப்படின்னு நினைக்கிறீங்களா? மனநல மருத்துவமனையில் இருக்கும்போதே ஆடிலும் ராபும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க அந்த இடத்த விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் ஆடிலோட எஸ்டேட்டில் தான் இருப்பாங்க. என்னோட லவர் நான் உனக்கு இன்ட்ரோ பண்ணுறேன் அப்படின்னு ஆடில் ராப் கிட்ட சொல்லுவா. அப்போ டேவிட் வரும்போது 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறத பார்த்து ராபர்ட் டேவிட் கிட்ட, ஆடில் கிட்ட இருக்க பணத்துக்காகத்தான் ஆடிலை நீ லவ் பண்ணுற, கல்யாணம் பண்ண போகிற அப்படின்னு நான் நினச்சேன், எனக்கு ஆடிலை ரொம்பவும் பிடிக்கும், எங்களுக்கு சின்ன வயசுலேருந்து நான் அவளை லவ் பண்ணுறேன், பணத்துக்காகலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு டேவிட்டும் சொல்கிறான். அப்போ இருந்து ராபுக்கு டேவிட் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடுது. டேவிட் கூட வாழணும் அப்படின்னா ஆடிலாக இருந்தால் மட்டும்தான் வாழ முடியும் அப்படின்னு ராப் ஒரு பிளான் பண்ணுறான். ஆடிலுக்கு அதிகமான ட்ரக்கை கொடுத்து நம்மளோட ஆத்மா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும், அதே மாதிரி இன்னொருத்தவங்களோட உடம்புக்குள்ளேயும் போக முடியும், அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு ராப் ஆடில் கிட்ட சொல்கிறான். சரி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஆடிலும் சொல்லும்போது ஒருத்தரோட உடம்புக்குள்ளே இன்னொருத்தவங்களோட ஆத்மாவை மாற்றிக்கிறாங்க. அப்படி மாற்றிக்கிற போது ராபர்ட் ரொம்பவும் சந்தோஷப்படுறான். ஆனால் ஆடில்னால முடியல. இல்லை இது எனக்கு ரொம்ப இரிட்டேட்டாக இருக்குது, மறுபடியும் எப்படி மாறுறது அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனால் ஆடில் இன்னும் ட்ரக்கை அதிகமாக ஏற்றி ஆடில் அந்த இடத்துல ராப் கொலை பண்ணிடுறான். கொலை பண்ணதுக்கப்புறம் ஆடிலோட உடம்புக்குள்ளே இருந்து ராப் இருக்கிற எல்லா விஷயமே பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆரம்பத்திலிருந்து ஆடிலோட உடம்புக்குள்ளே இருக்கிறது ராப் தான். இப்போ லூயிஸோட உடம்புக்குள்ளே இருக்கிறதும் ராப் தான்.
நம்ம எல்லாருமே நினச்சிருப்போம் டேவிட் தான் அஃபேர் வச்சுருக்காரு, லூயிஸ் தான் இன்னொருத்தவங்களோட வாழ்க்கையில் குறுக்கிடுறா அப்படின்னு. ஆனால் மொத்த காரணமும் இந்த ராப் தான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.